லீகல் இஷ்யூஸ்லாம் இப்போ சமாளிச்சுட்டு வராங்க பொதுமக்கள்லாம். உங்ககிட்ட நான் வாங்குகிறேன், நம்ம பொதுமக்கள் வாங்குறாங்கன்னா வெளியே இருந்து உங்ககிட்ட என்ன வேறுபாடுகள் நம்ம பார்க்கலாம் சார்? கரெக்டான கேள்வி தான் மேடம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டு வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் சில அடிப்படை தேவைகள் நம்ம அதை பார்க்கணும். அதை சார், ஒரு வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கக்கூடியவங்க உங்ககிட்ட லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க, எந்த ஒரு அசட் கிடையாது, லோன் எலிஜிபிலிட்டி கூட கிடையாதுன்னா நீங்கள் என்ன மாதிரி உதவி பண்ணுவீங்க சார்? நல்ல கேள்வி மேடம். அது எது வரைக்கும்னா வெல்னஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்பர்ஸை பார்க்காதவர்கள் தான். பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு உறுப்பினராக வந்து ஒரு அமைப்புக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்க வந்து நமக்கு என்ன இதனால் பயன் அப்படின்னு நினச்சி தான் நினைப்பாங்க. பட் சிட்ராசிஸ்லேயோ அதனை தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் வழங்கும் ஆளுமை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். தினம் தினம் ஒரு ஆளுமையுடன் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன். அதுபோல இன்னைக்கும் ஒரு சிறப்பான ஆளுமையை பார்க்க போகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் நெற்கதிர் அணிலிருந்து சிபி சதீஷ்குமார் சார் வந்திருக்காரு. இவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இவரை பற்றி தெரியாத ஆளும் கிடையாது, இவருக்கு தெரியாத ஆட்களும் கிடையாது. அந்தளவுக்கு சார் ரொம்ப ஃபேமஸானவர். இருந்தாலும் அவரை பற்றி அவர்கிட்ட சில விஷயங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு மேடம், சிறப்பாக இருக்கேன். சொல்லுங்கள் சார். உங்கள் இன்ட்ரடக்ஷனை பயங்கரமாக கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையான விஷயம் தானே சார்? கண்டிப்பாக மேடம். ஸோ தெரியாதவங்க கூட இப்போ தெரிஞ்சுக்குவாங்க மேடம். உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். என்னை பற்றி சொல்லணுன்னா என் பேர் வந்து சிபி சதீஷ்குமார். நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கேன். நெற்கதிர் அணியோட தலைவராக இருக்கேன். ஸோ என்னுடைய கேரியர் வந்து எப்படி மூலமாக ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வெல்னஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அது வந்து சிறப்பாக போய்கிட்டு இருக்கு மேடம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இப்போது லேண்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி சேல்னு சொல்லியிருந்தீங்க. வெளியே வாங்கும்போது நிறைய லீகல் இஷ்யூஸ்லாம் இப்போ சமாளிச்சுட்டு வராங்க பொதுமக்கள்லாம். உங்ககிட்ட நான் வாங்குகிறேன், நம்ம பொதுமக்கள் வாங்குறாங்கன்னா வெளியே இருந்து உங்ககிட்ட என்ன வேறுபாடுகள் நம்ம பார்க்கலாம் சார்? கரெக்டான கேள்வி தான் மேடம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு லேண்டு வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் சில அடிப்படை தேவைகள் நம்ம அதை பார்க்கணும். அதை பேப்பர்ஸ் அதுதான் மெயின்னு. ஸோ மற்றவங்ககிட்ட எங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்க. அவங்க ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா சரி வரையாக பராமரிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு தேவையான பேப்பர்ஸ் ஒன்று ரெண்டு விட்டுருப்பாங்க. எங்ககிட்ட வாங்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து ஒரு பாரம்பரியமாக இருக்கிற இப்போ ஒரு லேண்ட் ஓனர் இருக்கார் அப்படின்னா அவர் எனக்கு வந்து ஒரு 10-15 வருஷமாவோ 20 வருஷமாக தெரிஞ்சுலாம் இருப்பாங்க. ஸோ லீகல் இஷ்யூலாம் கரெக்டாக இருக்குன்றதுனால தான் அதுக்கு நாங்கள் அஷூரன்ஸ் தரோம். ஸோ எந்த ஒரு இஷ்யூவாக இல்லாத அளவுக்கு 200% வந்து எங்களால் கேரண்டி கொடுக்க முடியும் எங்கள் நிறுவனத்தின் மூலமாக. அதுக்கான கேரண்டி நாங்களே தருவோம். ஸோ அதுதான் எங்ககிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டியாக தான் சார். ஒரு வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கக்கூடியவங்க உங்ககிட்ட லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க, எந்த ஒரு அசட் கிடையாது, லோன் எலிஜிபிலிட்டி கூட கிடையாதுன்னா நீங்கள் என்ன மாதிரி உதவி பண்ணுவீங்க சார்? நல்ல கேள்வி மேடம். அது எது வரைக்கும்னா வெல்னஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்பர்ஸை பார்க்காதவர்கள் தான். பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் கோடீஸ்வரர்கள் தான். ஏன் சொல்ல வரேன்னா, எந்த ஒரு மனிதருக்கும் கண்டிப்பாக வீடு இருக்கணும் அப்படின்றது ஒரு அவசியமாக நாங்கள் அதை பண்ணுறோம். அவங்களுக்கு வறுமை கோட்டு கீழே இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வருமானம் இல்லைனாலும் சரி, இன்றைக்கி சராசரியாக ஒரு மனுஷன் ஒரு குறிப்பிட்ட தொகையை சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு எங்களால் என்ன மாதிரியான சப்போர்ட் பண்ண முடியும் ஃபைனான்ஷியலான்னு பார்ப்போம். ஸோ பேங்க்ஸ் இருக்குது, ஸோ மற்ற நிறுவனங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நாங்கள் அவங்களுக்கு ட்ரை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தொழில் அதிகாரத்திலே காவியா அப்படி ஒரு மேடம் இருக்காங்க. அவங்க வந்து லோன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்ககிட்ட ரெஃபர் பண்ணுவோம். சப்போஸ் அவங்ககிட்டையும் கிடைக்கல அப்படின்னா எங்கள் ஓன் ஃபண்டிங் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி வகையில் அவங்களுக்கு நாங்கள் ஒரு இடம் தரணும். அதுதான் எங்களுடைய நோக்கமே. அந்த நோக்கத்தை நிறைவு செய்யும் வகையில் கண்டிப்பாக நாங்கள் ஒரு இடம் கொடுப்போம். ஸோ அதனால் வருமானம் இருக்கணும் இல்லை அப்படின்றதெல்லாம் இல்லை. உங்களுக்கு இடம் வாங்கணுன்ற எண்ணம் இருந்தால் போதும். நாங்கள் உங்களுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்கிறோம். அதனால் நாங்கள் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ மக்களே, உங்களுக்கும் ஏதாவது நீட் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாநாடு மூலிமா பார்க்குறவங்க கண்டிப்பாக எங்கள் வெல்னஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் அணுகுங்க. உங்களுக்காக நாங்கள் இருக்கோம், நம்ம உறவுகளே. சார், வருகின்ற ஜூலை 24, 25 நடக்கக்கூடிய மாநாடுக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் நீங்கள் தான் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கீங்க சொன்னாங்க. அது எப்படி போயிட்டுருக்கு? எத்தனை உறுப்பினர்கள் வருவாங்க? அதை பற்றி சொல்லுங்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம் விளம்பரம். ஸோ பெரிய பெரிய வணிகர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்கள் யூடிவிலேயே அந்த விளம்பரத்தை போட்டிருக்கோம். ஸோ மாநாடு நடக்கணும் அப்படின்றதுக்காக
எங்கள் உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா இதுவரையிலும் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து 6 மெம்பர் பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 10 பேர் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். டோட்டலாக வந்து ஒரு 16 பேர் வந்து நாங்கள் இந்த மாநாட்டுக்காக பதிவு பண்ணுறோம். ஸோ மாநாடு சிறப்பாக நடக்கணும் அப்படின்றதுக்காக முழு முயற்சியை நாங்கள் நெற்கதிர் சார்பாக வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் மேடம். ஒரு தொழில் அதிபரும் தொழில் முனைவோரும் நம்மளோட டீமில் வந்து ஜாயின் பண்ணணும்னு விரும்பும்போது ஒரு டைலமா இருக்கும், சேரலாமா வேணாமா, இங்கே வணிகம் வருமா வராதா, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வருவீங்க, இந்த தடத்தை எப்படி பயன்படுத்திக்கலாம்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு உறுப்பினராக வந்து ஒரு அமைப்புக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்க வந்து நமக்கு என்ன இதனால் பயன் அப்படின்னு நினச்சி தான் நினைப்பாங்க. பட் சிட்ராசிஸ்லேயோ அதனை சார்ந்திருக்கிற அணிகள்லையோ அந்த மாதிரி இல்லை. இப்போ நெற்கதில் ஒரு உறுப்பினர் நான் சேர்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு வணிகங்கள் கொட்டி கிடக்கிற இடம். இங்கே வந்து எனக்கான தேவைகளை நான் தான் எடுத்துக்க முடியும். இதை வந்து இந்த பிளாட்ஃபார்ம் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் எல்லா அமைப்பிலுமே இருக்குது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நிறைய வணிகங்கள் இருக்குது, நிறைய தொழில் முனைவர் இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம முதல்ல உள்ளே அழைச்சி ஒரு நட்பாக பழகும்போது கண்டிப்பாக ஒரு உறவு நமக்குள்ளே நடக்கும்பொழுது தான் அந்த பண பரிமாற்றமும் சரி வியாபார பரிமாற்றமும் சரி நடக்கும். ஸோ எஸ் மேடம், ஏன்னா எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் நான் அவங்கக்கிட்ட பழகும்போது மட்டும்தான் என்னை பற்றி உங்களால் புரிதல் ஏற்படும் இல்லைங்களா. என்னை பற்றினா நம்ம தொழில் இருக்கவங்கள பற்றி இந்த மாதிரி நடக்கும்போது தான் வணிகமும் நடக்கும், வியாபாரம் நடக்கும், நட்பு வளரும், எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்தது தான். ஸோ ஏன்னா இப்போ ஒருத்தர் ஒரு வழக்கம் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட் ப்ரமோட்டர். நான் ஏற்கனவே நீங்கள் ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டு இருப்பீங்க. ஸோ எங்கிட்ட புதுசாக மாற்றினா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ என்னோட நீங்கள் பழகும்போது தான் தெரியும், ஓ நல்ல மனுஷன் இவர்கிட்ட ஒன்று வாங்கலான்னு வாங்குவாங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும், என்னுடைய நன்னடத்தை என்னுடைய குணாதிசயங்கள் வைத்து தான் வணிகம் எனக்கு வரும். அந்த வணிகம் வரும்போது தான் எனக்கு பணம் பரிமாற்றம் நடக்கும், என்னுடைய தொழில் வந்து வளர்ச்சி அடையும். இதுதானே தவிர மற்றபடி எனக்கு இதில் வந்தால் என்ன நடக்கும், எனக்கு இதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒருத்தர் உறுப்பினர் ஆக முடியாது. ஸோ நம்ம உள்ளே வரணும், நட்போடு பழகணும். அந்த நட்பை பழகும்பொழுது வணிகமாக மாறும். அந்த வணிகம் தான் நமக்கு பணம் முதலாளி ஆக்கும். இதுதான் நான் சொல்ல வர்றது. ஸோ இது மட்டும் இல்லை, மாநாட்டில் வர நம்ம நண்பர்களுக்கும் என் உறவுகளுக்கும் நான் சொல்ல வர்றது தான். ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தமோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாங்க. உங்களுக்கான கடவுள் கொடுக்கப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து எந்த தருணத்திலையும் யாராலையும் மாற்ற முடியாது. நாம் ஒரு எதிர்பார்ப்போடு போனால் தான் ஏமாற்றம் நடக்கும். எதிர்பாராமல் போங்கள், வெற்றி நிச்சயம் நடக்கும். இதுதான் நான் மாநாட்டு சொல்ல வர கருத்து. ரொம்ப எக்ஸலண்ட்டாக சொல்லியிருந்தீங்க சார். தமிழ் உறவுகளே, நானும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். மற்ற ஃபோரம்லலாம் ஒரு டீம்லேருந்து இன்னொரு சாப்டருக்கு போக முடியாது. பட் இங்கே 15 சாப்டர்ஸ் இருக்குது. 15 சாப்டர்ஸ்க்கும் யார் வேணாலும் எந்த சாப்டர்ஸ்க்கு வேணாலும் போய் பிஸ்னஸ் எடுக்கலாம். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் நம்ம ஃபோரமில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ஒரு நல்ல சஜஷனாக கூட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன சார், சரியாக சொன்னீங்க மேடம். அது மட்டும் இல்லை உறவுகளே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 15 சாப்டர்லேயும் 300க்கும் மேற்பட்ட மெம்பர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட நீங்கள் தொடர்ந்து பயணித்து அவங்கக்கிட்ட நீங்கள் வணிகம் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கின்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க சார். நன்றி மேடம். ஆக்சுவலாக சொல்லணும்னா தமிழர்கள் எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த அமைப்பை மிக சீரும் சிறப்புமாக தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய அருட்தந்தை ஃபாதர் ஜெகத் காஸ்பர் அவர்களுக்கும், இது போன்ற 15 அணிகளை உருவாக்கி அதற்கு தலைவராக இருந்து எங்களெல்லாம் வழிநடத்தும் திரு இளங்கோவன் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய பொறுப்பாளர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும், இந்த மாநாடு நடத்த உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் அத்தனை தலைவர்களுக்கும் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. அதனால் எல்லாருமே முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த மாநாடை மிக பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துருந்தாரு. ஒரு லேண்டை நடுத்தர வர்க்கத்தினர் கூட ஈஸியாக எப்படி வாங்க முடியும் சார், நிறைய விளக்கம் கொடுத்துருந்தாரு. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாடு சீட்டாசஸ் அமைப்பில் சேர்ந்து நிறைய உறுப்பினர்கள் எப்படி பலன் பெற்றிருக்காங்க ரொம்ப விளக்கமாக சொல்லியிருந்தாரு. இதே போல உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவானி ராஜேந்திரன் மற்றும் ஒளிப்பதிவாளர் யுவராஜ். நன்றி, வணக்கம்.